bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கல்கி 2898 AD. ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ ஏன் அப்படிப்பட்ட ஒரு படம் சரிங்களா. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அந்த எப்படி சொல்கிறது, ஒரு கர்ணன் படம் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த கர்ணன் படத்தே இப்போ வந்துட்டு ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுத்திருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த கிளிப் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த படம் சரிங்களா. ஸோ அந்த ஷார்ட்ஸ்லாம் சில அந்த மகாபாரத்தோட ஷார்ட்ஸ்லாம் இருந்துச்சு சரிங்களா. அதை பேஸ் பண்ணி தான் இந்த படமே இருக்குங்க சரிங்களா. அதை பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எப்படி வந்து இந்த ஆதிபுருஷ் வந்துட்டு ராமாயணத்தை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த படம் வந்துட்டு மகாபாரத்தை அடாப்ட் பண்ணி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு சைஃபை அந்த மாதிரி எழுதியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. இது கண்டிப்பாக ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் இருக்க போகுது. இந்த படம் வந்து நான் நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்த்தேன். ஸ்டில் ஒன்று அவைலபிளாக இருக்குது. யாரும் ஒன்று பார்க்கலோ மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் 1000 வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் பார்த்துட்டீங்களோ எப்படி இருந்துச்சு இந்த படம், முக்கியமாக யார் இப்போ அந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தீங்க, ஐமேக்ஸ்லேயே அந்த மாதிரி போய் பார்த்துருந்தீங்களா. ஸோ உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த படத்தை வந்துட்டு தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல சரிங்களா. ஜஸ்ட் ஹிந்தி படம், தெலுங்கு படம், வேறு லாங்குவேஜ் படம் தானே அப்படியே விட்டுட்டேன். கல்கின்னு சொல்கிறாங்க என்னதான் இருக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். எப்போ இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துணும் உட்காந்து ஃபர்ஸ்ட் டைம் டிவியில் உட்காந்து பார்த்துருவோம். நான் நெட்ஃப்ளிக்ஸ் ஹிந்தியில் தான் அவைலபிளாக இருக்குது ஓகேவா. ப்ரைம் வீடியோவில் வந்துட்டு தமிழ்லலாம் இருக்குது. சரி ஹிந்தியில் வந்துட்டு சப்டைட்டில் ஓதியாச்சும் பார்த்துருன்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஹிந்தியில். ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டு இந்த படத்தை ஏன்டா போய் தேட்டரில் போய் மிஸ் பண்ண அந்த மாதிரி வந்து என்னையே நான் கேட்டுக்கிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு படம் சரிங்களா. ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்துச்சுங்க ஓகேவா. இந்தியன் படம்னு சொல்றதோட ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்துச்சு ஓகேவா. அந்த கான்செப்ட் ஓகேவா ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க உண்மையிலேயே. ஸோ நல்ல ஒரு பட்ஜெட் ஒன்று கொடுத்து நல்லா எடுத்திருந்தாங்க. கேள்விப்பட்ட அந்த போட்ட பட்ஜெட்டோட டபுள் மடங்கு வந்துட்டு அதில் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துட்டு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விச் இஸ் குட் திங். ஸோ இந்த படம் வந்து 2024 ஜூனில் வெளியான படம். ஸோ கிட்டத்தட்ட 3 hours படம்ங்க. ஸோ ட்ரிம்டு வெர்ஷன் தான் இருக்குது. இது என்னது ஆன்லைனில் ட்ரிம்டு வெர்ஷன் வந்துட்டு ஒரு 2 hour 40+ minutes கிட்ட, 2 hours 50 minutes கிட்ட தான் இருக்குது. அப்படி என்னென்ன தான் ட்ரிம் பண்ணி தொலைஞ்சாங்கன்னு தெரில சரிங்களா. ட்ரிம்டு வெர்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கேஸ்டே வந்துட்டு எல்லாம் பெரிய பெரிய கேஸ்ட்டுங்க, பெரிய பெரிய ஆக்டர்ஸு. நம்ம அமிதாப் சார்லேருந்து ஆரம்பிச்சு அமிதாப் பச்சன் சார், அதுக்கப்புறம் வந்து கமலஹாசன் சார், அவர் வந்துட்டு வில்லனா ப்ளே பண்ணியிருக்காரு. ப்ரொஸ்தட்டிக் மேக்கப்லாம் போட்டு வேற லெவலில் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரபாஸ் தான், அவர் தான் ஆக்சுவலி ஹீரோ ஓகேவா. ஃபர்ஸ்ட் மாதிரி லைக் ஒரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஓப்பனிங்கில் ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி காமிச்சு விட்டு கடைசியே வச்சு முடிச்சாங்க ஹீரோ அப்படின்ட்டுன்னு நல்லா இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உண்மையில் பிடிச்சிருந்துச்சி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ. அப்புறம் தீபிகா படுகோன் அவங்களும் நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த புஜ்ஜின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வண்டி இருக்கும் ஓகேவா. நம்ம பர்பாஸ் யூஸ் பண்ணுற வண்டி, அந்த வண்டிக்கு வந்து ஒரு ஏஐ இருக்கும். அந்த ஏஐ வாய்ஸ் கொடுத்தது கீர்த்தி சுரேஷ் தான் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஓகேவா. ஸோ ரெண்டாவதாக நான் இந்த படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறது, ஃபர்ஸ்ட் வந்து மேக்கிங் நம்ம வச்சுப்போம் ஓகே. ரெண்டாவது மேக்கிங் எடுத்துக்கிட்டா வந்து இந்த விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸு ஓகேவா, அதை எடுத்த விதம் எல்லாமே நான் சொல்கிறேன் மேக்கிங்கில். ரெண்டாவது ஆப்வியஸ்லி வந்துட்டு மியூசிக், சந்தோஷ் நாராயணன் அன்எக்ஸ்பெக்டட் என்னைய பொறுத்த வரைக்கும் போட்ட பிஜிஎம்மு ஓகேவா. அந்த ஒரு பிஜிஎம் ரிப்பீட்டில் வந்தால் கூட கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க, நல்லா இருக்குங்க. ஓய்யோ செம்மையாக இருக்கு. நான் உண்மையிலே நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க சந்தோஷ் நாராயணன் கிட்ட இந்த மாதிரி ஒரு பிஜிஎம், இந்த மாதிரி மியூசிக்கு சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பர்ஃபெக்ட் ஓகேவா. சந்தோஷ் நாராயணன் இஸ் த பர்ஃபெக்ட், செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காரு. மியூசிக்லாம் பக்காவாக இருக்கு, கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ங்க, சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அமிதாப் பச்சன் சார் பாட வச்சு ஒரு அந்த அனிமேஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், ஒரு கிளிப்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அதை அவரை பாட வச்சிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சாங்கும். அவர் வாய்ஸில் அவர் இருக்க பேஸ் வாய்ஸில் பாடியிருப்பார், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த கிளிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓப்பனிங் அந்த படம் வந்து 3 hours பார்த்தேன். ஸோ 2 hours 50 minutes கிட்ட பார்த்தேன். என்ன பிடிக்கலன்னு நான் சொல்கிறேன். ஓப்பனிங்கே வந்துட்டு இந்த மகாபாரதம்
ஓகே, எல்லாம் செத்து போயிட்டாங்க. நம்ம அஸ்வத்தாமாவும் கிருஷ்ணாவும் இருக்காரு. ஓகேவா? ஓகே, இவர் கிருஷ்ணா. ஓகேவா? கிருஷ்ணா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உங்க ரெண்டுக்குள்ள தான் கான்ஃபிளிக்ட். ஓகேவா? அந்த ஒரு கிருஷ்ணாக்கு ஒரு மாஸ் மூமெண்ட் கொடுக்கணும்ல. அந்த டைம்ல அஸ்வத்தமா வந்துட்டு கிருஷ்ணாவை வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப பிளாக் ஷேட்டை தான் காமிச்சிருப்பாங்க. யாருன்னு வந்துட்டு அந்த எந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஓப்பனா காமிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்துட்டு அவர் லுக்கு மட்டும் தலையில வந்துட்டு அந்த மயில் இருக்கிற மாதிரி வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அஸ்வத்தமா கிருஷ்ணான பேர் ஓப்பனா சொல்லிட்டாரு. ஓகேவா? ஸோ அந்த கட்டத்துல வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு அஸ்வத்தமா தூக்கி போடுறப்ப வந்து அந்த நேரத்துல பிஜிஎம் பிளே ஆகும். அந்த நேரத்துல வந்து சர்ப்ரைஸா எனக்கே ஒரு சர்ப்ரைஸ். ஓகேவா? பின்னாடி எங்கேயும் வந்து வெள்ளை கலர் குதிரை வந்து அவர் பின்னாடி வந்து கிராஸ் பண்ணிப்போம். ஸோ அதாவது வந்து இட் மீன்ஸ் வாட், வெள்ளை கலர் குதிரைன்னா என்ன அர்த்தம்? என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து கல்கி. ஓகேவா? அவர் அவசரம். ஸோ டைட்டில் வந்துட்டு விஷுவலா காமிக்கிறாங்களாம். அது எனக்கு ரொம்ப அது ஒரு பிரில்லியண்டான ஒரு ஐடியாவா எனக்கு தோணுச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஓகேவா? இந்த டைம்ல பிஜிஎம் வருது, பின்னாடி குதிரை வந்துட்டு கட்டிக்கிட்டு ஒயிட் ஹார்ஸ் வந்துட்டு பின்னாடி கிராஸ் ஆகுது. செம்ம மாசம் இருந்துச்சு. அது உண்மையில மாசான மூமெண்ட்டுங்க. சூப்பரா இருந்துச்சு உண்மையிலேயே அது. ஓகேவா? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அமிதாப் பச்சன் சார் லுக்கை வந்துட்டு அந்த டிஹெச் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இல்லை, கத்துனிஷா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு அது பட்ஜெட்ல என்ன புல் ஆஃப் பண்ணணுமோ அது ரொம்ப அழகா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டரா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பிரபாஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க as a பைரவாவா. ஓகேவா? ஸோ அவருக்கு ஒரு கேரக்டர் ட்விஸ்ட் ஒன்று வச்சிருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கா காமிச்சா அந்த பிளேஸ் விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு கொடுத்த பட்ஜெட்ல என்ன புல் ஆஃப் பண்ண முடியுமோ அது ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அது கடைசியா அந்த ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கும். ஒரு ட்விஸ்டே கடைசி கட்டத்துல நம்ம பைரவா, பிரபாஸ் நடிச்ச கேரக்டர் பைரவா தான் கர்ணன். ஓகேவா? கர்ணன் சொன்னது எனக்கு என்ன நான் வரணும்னா, சிவாஜி கணேசன் நடிச்சல அந்த கர்ணன். ஓகேவா? தெஞ்சோத்து கடன் தீர்க்க அந்த சீன் தான் எனக்கு மைண்ட்ல ஓடும். ஓகேவா? நக்கல கிருஷ்ணா பாட்டு வருவார்ல, அந்த சீன் தான் அந்த நாவது வரும். நானும் பயந்துறேன், ஐயோ இந்த படத்துல இதையும் வச்சிருவீங்களோ அந்த சீனா அப்படின்ற. இல்ல, அது வேற மாதிரி மாசா எடுத்தாங்க. சூரிய புத்திரன் கர்ணன் அப்படின்னு ரிவீல் பண்றப்போ எனக்கு உண்மையிலேயே செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஓகேவா? இவரு தான்டா அஸ்வத்தமோட ஃப்ரெண்டு கர்ணன். ஓகேவா? ஸோ ஒரு கட்டத்துல வந்துட்டு கர்ணன் வந்துட்டு கிருஷ்ணா நம்ம இவரு உட்காந்துருப்பாரு. ராமரா யாரு உட்காந்துருப்பா? ஓகேவா? நம்ம இவரு விஜய் தேவர்கொண்டா இருப்பாரு. ஓகேவா? விஜய் தேவர்கொண்டா உட்காந்துருக்க அந்த நிலத்துல கிருஷ்ணா ஓட்டுவாரு. ஓகேவா? கிருஷ்ணா ஓட்டுவாரு. ஸோ நம்ம கர்ணன் வந்துட்டு அம்பு விடுறப்போ அந்த ரதத்தை, கிருஷ்ணா ஓட்டுற ரதத்தை 2 feet வந்து தள்ளிடுவாரு, மூவ் பண்ணிடுவாரு. இதே வந்துட்டு கிருஷ்ணா ஓட்டுற ரதத்துல அங்க ஒருத்தர் உட்காந்து, ஓகேவா, அம்பு விடுறப்போ யாரு கர்ணனோட ரதத்தை 4 feet தள்ளி விட்டுருவாரு. அதை வந்துட்டு ஒரு பெருமையா சொல்லுவாரு விஜய் தேவர்கொண்டா. அதை கேட்ட பெருமையா சொல்லுவாரு, நான் வந்துட்டு 4 அடி அவனை தள்ளிட்டேன். கிருஷ்ணா சொல்லுவாரு, நீ வந்துட்டு இப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, உன்னோட ரதம் வந்துட்டு என்னது கொடியில இருக்கிற ஹனுமான் கொடி வந்துட்டு காக்குது, நான் ஓட்டுறேன், நான் வந்துட்டு 3 உலகத்தோட தலைவன், லீடரு, ஓகேவா, காக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேவா? ஆனா வந்துட்டு நம்ம ரதத்தையே வந்துட்டு 2 feet தள்ளி இருக்கான்னா அவன் சாதாரணமா ஆள் இல்லை. பில்டப் தமிழ் சினிமால இந்த மாதிரி டைலாக் கொடுத்திருந்தா அப்படிதான், அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அவனுக்கு உண்மையிலே. ஓகே, யார் அவன்? சூரிய புத்திர கர்ணன். ஓகே, ரிவீல் பண்றப்போ பிரபாஸ் வந்து அந்த கெட்டப் மீசெல்லாம் வச்சுட்டு வருவாரு. அது கடைசியா அந்த ஒரு பிஜிஎம் போடுவாங்க. ஓகேவா? அவர் கடைசியா அவர் அம்பு ஏம்புறப்போ, ஓகேவா, பிஜிஎம் போடுவாங்க. அப்போ அம்பு ரிலீஸ் பண்றப்போ ஃபயரா ஒரு மாதிரி அந்த அனிமேஷன் வரும், அந்த ஒரு டிரான்ஸ்லேஷனு. அப்போ வந்துட்டு எண்டு கார்டு போடுவாங்க. ஓகேவா? டைரக்டட் பை நாக் அஸ்வே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது ரொம்ப எனக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் கமல்ஹாசன் சாரோட விஎஃப்எக்ஸ், அந்த மேக்கப், கடைசியா வந்துட்டு அவர் அந்த சீரம் ஊத்துறப்போ வந்துட்டு அவர் ஸ்ட்ராங்கா வருவார். அப்பதான் அவரோட ஃபேஸே ரிவீல் ஆகும். ப்ரோஸ்தட்டிக் மேக்கப் போட்டிருப்பாரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா இருந்துச்சு, உண்மை நல்லா இருந்துச்சு நிஜமா சொல்ல போனா. ஸோ அவர் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்வியஸ்லி 2வது பாட்டு இருக்கு. ஏன்னா வில்லனே அவர் தான், கலியே அவர் தான். கலியுகத்துல இப்படிதான் அவர் தான் கலி. ஓகேவா? நம்ம தீபிகா படுகோன் அவங்க தான் வந்துட்டு கல்கியை வந்துட்டு சுமந்துக்கு இருக்காங்க. ஓகேவா? கல்கி பிறக்க வேண்டியது. ஓகேவா? இது அப்படிதான் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ கல்கி பிறந்தாதான் இல்லையா, அந்த கலியை அழிச்சாங்களா இல்லையா, ஓகேவா, அதை வந்துட்டு கண்டிப்பா 2வது பாட்டில் காமிப்பாங்க. நான் உண்மையிலே ஈகலா வெயிட் பண்றேங்க. இன்னும் எவ்வளவு பெரிய பட்ஜெட்ல செய்ய போறாங்க, இன்னும் எந்தெந்த ஆர்டிஸ்ட்ல இன்னும் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம துல்கர் சல்மான் கூட வருவார், ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்துல இந்த நடிகர் பெரிய பட்டாளமே இருக்குங்க. நிறைய ஹீரோஸா நடிச்சிருப்பாங்க, நிறைய ஹீரோயின்ஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷோபனா மேம் வருவாங்க, நம்ம தீபிகா படுகோன் மேம். ஓகேவா? இவங்கலாம் வந்துட்டு
இப்போ போகிற காட்சியாக இருக்கட்டும், ஹீரோஸ்லாம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு கிராண்டாக இருந்துச்சு, ஒரு பெரிய படம் சொல்கிற மாதிரி. உண்மையிலே அது பட்ஜெட்டுக்கு தகுந்தப்படி சரி, கண்டென்ட்டாகவும் சரி, மேக்கிங்காகவும் சரி, உண்மையிலே இது ஒரு பெரிய படம் தாங்க. ஓகேவா? மியூசிக்காகவும் சரி, நல்ல ஒரு பெரிய கிராண்டான ஃபிலிம் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ நல்லா இருந்துச்சு, உண்மை நல்லா இருந்துச்சு. ஓகேவா? நல்லா இருந்துச்சு. கர்ணன் படமும் எனக்கு பிடிக்கும். அதே கான்செப்ட்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிமாக வந்துட்டு ரொம்ப அழகாக எப்பிக்காக எடுத்திருப்பாங்க. சைஃபை அந்த ஜான்ரால ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ யாரும் ஒன்று பார்க்கலையோ கல்கி இந்த படத்தை, ஸோ மறக்காம வந்து செக் பண்ணிட்டு உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.